முதல்ல ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்புல வைங்க. அடுப்பு மிதமான சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. அதோட சேர்த்து 1 ஸ்பூன் நெய். இதுதான் பிரியாணிக்கு உயிர். நெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த வாசனை வந்தா பாதி வேலை முடிஞ்சது. இப்போ மெல்ல மெல்ல வெங்காயம் ஆட் பண்ணுங்க. பொன்னிறமா மாறும் வரைக்கும் வதக்கணும். கருகக்கூடாது, கவனமா. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி நிறம் மட்டும் மாறும் அளவுக்கு கிளறினா போதும். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தயிர், முன்னாடியே ஊற வைத்த பாஸ்மதி அரிசி. அரிசி உடையாம மெதுவா கலக்கணும். அரிசிக்கு சரியான அளவு தண்ணி, உப்பு சுவைக்கு. மூடி போட்டு மிதமான தீயில தம் போடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு மூடிய திறக்கும்போது இந்த வாசனை தான் பிரியாணி.